மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். நிஃப்டி மட்டும் 22,500 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து. ஸோ நிஃப்டி இந்த மாதம் அதோடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்னென்ன ரவுண்டு என்னை பொறுத்த மட்டும் இந்த 22,500 சுற்றி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் ரொம்பவும் சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மெதுவாக தான் மேலே ஏற ஆரம்பிக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்குது. ஸோ டவுன் சைட் ரிஸ்க் பெரும்பாலும் கிடையாது இந்த ஒரு வருஷத்துக்கு நான் எதிர்பார்க்குறேன் இந்த டிசம்பர் வரைக்கும். ஸோ அதனால் ஏற்றமும் மெதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அபரிமிதமான ஏற்றம் ஒரு 30-40% ஏறுறது, ஒரு 40% இறங்குறது, அந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எலெக்ஷன் நியூஸ்னால அது மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் போகும்னு சொல்லி. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சரிங்களா? நம்ம ட்ரேடர் சைக்காலஜி தான் மார்க்கெட். ஆக்சுவலாக நிறைய பேர் மேலே ஏறினதால கீழே இறங்கும்னு நினைக்கிறீங்க. பட் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் இயர்லி ஆப்ஷன் ஒரு 400 ரூபாய்க்கு தான் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு 1000 பாயிண்ட் கூட கீழே இறங்காதுன்னு எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ அதனால பெருசாக மார்க்கெட்டில் டவுன் சைடு இருக்காது அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்லேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதை தாண்டி வொலாட்டிலிட்டி நம்ம சொல்லக்கூடிய இந்தியா விக்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ்னா என்னன்னே தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஷேரை நீங்கள் எப்படி டைப் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் கொண்டு வருவீங்களோ அதே மாதிரி இந்தியா விக்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்தியா விஐஎக்ஸ் டைப் பண்ணிங்கன்னா அது வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது என்ன நம்பர் காட்டுது. அதுவும் ஏறும் இறங்கும், நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது 15, 14, 13 இருக்கும். அந்த இந்தியா விக்ஸ் அதிகரிச்சதுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் பேனிக் இருக்குது. மார்க்கெட்டு ஃபியர் மோடில் இருக்குது. மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். இந்தியா விக்ஸ் கம்மியாச்சுன்னா மார்க்கெட் கிரீட் மோடில் இருக்குது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் அது மார்க்கெட்டுடைய வொலாட்டிலிட்டி ஜட்ஜ் பண்ணலாம் இந்தியா விக்ஸை வச்சு. ஸோ அதை தாண்டி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன் மாலை முதல்ல லாஸ்ட் இயர். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஸ்டாக் ப்ரோக்கர் 5 மினிட்ஸ் சார்ட் இன்ட்ராடே பண்ணுறவங்க ஒரு சின்ன டிப்ஸ்னா 5 மினிட்ஸில் விவேப்னு ஒன்று இருக்கும். விடபிள்யூஏபி அதை போட்டிங்கன்னா அந்த இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த அது ஒரு லைன் மாதிரி ரெட் கலர் லைன் வரும். அந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் 5 மினிட்ஸில் டாமினேட் பண்ணுச்சுன்னா புல்லிஷாக இருக்கும் அன்னைக்கு. இல்லைன்னு சொன்னால் கீழே பேரிஷாக இருக்கும். அந்த டூல் நல்லாவும் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.